கொல்ல எதுவுமே இடம் கிடையாது. வயசு பொண்ணு வச்சுக்கிட்டு வீடு வீடா அந்த மழை டயத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 3 புள்ள வச்சுக்கிட்டு ஒரு கழுகு வந்து வச்சுக்கிட்டு புண்ணா இறந்துட்டான்ப்பா. சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இல்ல தண்ணி மழை ஊத்துற தண்ணியெல்லாம் ஏன் தான் வாங்கிட்டு தூங்காம கூட மடியில பசங்களை வச்சுட்டு இருந்தா எங்க அண்ணன் பிடிச்சி இல்ல. வணக்கண்ணா. இந்த கும்பகோணம் கிராமம் தானே உங்களுக்கு? இந்த துகிலி கிராமம்? ஆமாண்ணா, கும்பகோணத்துல இருந்து பிளேஸ் வந்து உள்ள பாத்தீங்கன்னா துகிலி கிராமம்னு வில்லேஜ் ஒரு 15 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்கும். கும்பகோணத்துல இருக்கக்கூடிய துகிலி கிராமத்துக்கு வந்திருக்கோம். அங்க வந்து நம்ம ஐயப்பனையும் ராணியத்தையும் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு பிறந்தது எல்லாமே இந்த கிராமம்? எல்லாமே இந்த கிராமத்துல தான் பிறந்தது எல்லாமே. நீங்க எப்படி இந்த ஒரு சின்ன கிராமத்துல இருந்து எப்படி ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு? அது ஃபர்ஸ்ட் நான் சின்ன சின்ன உதவியெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சரி சின்ன சின்ன உதவி தான் பண்ணிட்டு இருக்கோங்க, இது அப்படியே பெருசா கொண்டு போனா என்ன பண்றது, மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும்னா அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டிக்டாக் வச்சிருந்தேன். டிக்டாக் வந்து பேங்க் பண்ணவும் சரி அப்ப டிக்டாக் பேங்க் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது கேட்டா அப்புறம் யூடியூப் கொண்டு வந்தேன். யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு கண்டென்ட் வியூவர்ஸ் போக போக அடுத்தது கண்டென்ட் ஆரம்பிச்சேன். இப்படி சரி. இது நீங்க ஸ்டார்டிங்லயே வந்துட்டு இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எடுத்தீங்களா இல்ல ஃபன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணீங்களா இல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, ஹெல்ப் பண்ணிட்டு சரி பெரிய பெரிய ஹெல்ப்பா பண்ணணும். இப்ப வீடு எல்லாம் கட்டி கொடுக்கணும்னா நம்ம ஒரு ஆளால முடியாது. அப்ப நம்மள்ட்ட இருந்து மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி நம்ம சீக்கிரம் கட்டி கொடுத்துடலாம். அவங்க கஷ்டம் இல்லாம இருப்பாங்கட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப்க்கு வர ஆரம்பிச்சாட்டிங்க. இப்ப நீங்க யூடியூப் மூலியமா நிறைய மக்களை கான்டாக்ட் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் மூலியமா போறீங்க, எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்களா இல்ல சில பேர் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, யூடியூப் மூலியமா இன்கம் வாங்கிட்டு இவங்க சாப்பிடறதுக்காக மக்கள் பேரை சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா. இப்ப இன்னைக்கு இந்த சூழ்நிலையில ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதே பெரிய விஷயம். அதே நீங்க ஒரு 24 வயசு தானே உங்களுக்கு? ஆமா, 24 வயசு. 24 வயசுல நீங்க இந்த ஒரு பெரிய விஷயத்த எடுத்து பண்றீங்கிறது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இவங்க உங்களுக்கு சொந்த அத்தையா? சொந்த அத்தை. அப்பா கூட பிறந்தாங்களா? அப்பா கூட பிறந்தாங்க. வணக்கம் ராணிமா. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி உங்க மருமகனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்களே வீடியோக்குள்ள வந்துட்டீங்களா இல்ல? நூறு வேலைக்கு போவேன். சரிம்மா. 100 வேலைக்கு போயிட்டு வந்து தம்பியோட வந்து வீடியோ எல்லாம் போடுவேன். அது எல்லாரும் அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ராணியாத்தான் நீங்க எப்படியா வீடியோ போடுங்க, நாங்க நல்லா பாக்குறோம், ஆதரவு கொடுக்குறோம், இல்ல நாங்க பெருசா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன வீடியோ கால் போட சொன்னாங்க. அது போல நான் போட்டு அது போல 100 வேலை செஞ்சு வந்து விவசாய வேலை தான் செய்வேன். சரி. செஞ்சுட்டு இது வந்து வீடியோ காலுக்கு நான் வந்து பாப்பேன், போடுவேன் நல்லா. சரி. உங்களுக்கு முழு நேரம் விவசாயம் தானே ப்ரோ இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? இல்ல, முழு நேரம் வந்து விவசாயம் தான் எனக்கு. எப்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்ப வந்து மக்களுக்கு உதவி பண்ண போயிடுவேன். இதுல பாதி வேலை போகும் போன் பண்ணிடுவாங்க அண்ணன், தம்பி இது மாதிரி இன்னைக்கு நீ உதவி பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், எங்க இருக்குன்னு கேட்பாங்க. நான் இது மாதிரி விவசாயம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சரி அர்ஜென்ட் ஒர்க்கானு கேட்பாங்க. இல்ல நீங்க என்னன்னு சொல்லுங்கண்ணா அப்படிமா, இல்ல தம்பி இன்னைக்கு போயிட்டு இந்த உதவி பண்ணிடு அப்படிம்பாங்க. சரி நான் அப்புறம் ஓனர்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி சரி நான் கொஞ்சம் நான் வரணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்க வந்தேன். அந்த டைம் மட்டும் வந்துருவேன். ஓகே, இதுதான் வயல் நட்டுட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வருதுங்களா? ஓரளவுக்கு வரும். விவசாயம் பத்தி சொல்ல முடியாது, விவசாயம் அவ்வளவு பெருசா நம்ம கை கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதனால பரவாயில்ல, வீடியோவும் கண்டினியூ பண்றீங்க, விவசாயத்தையும் ஒரு பக்கம் பாத்துக்கிறீங்க, அதையும் ஒரு பக்கம் பாத்துக்கிறீங்க. என்ன ராணிமா, நீங்க வீடியோல பாக்கும்போது ரொம்ப எனர்ஜியா ஒரு சப்போர்ட்டா இருக்கீங்க. இந்த பக்கம் நாங்க அத்தை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டோம், நீங்க இந்த சொல்லுவாங்க. சொல்லுங்க ராணிமா. வீடியோல பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கீங்க, நேர்ல பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கீங்க. எப்படி? இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்பா. சரிங்க. அதெல்லாம் தம்பி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வச்சிருந்து குளுக்கோஸ் எல்லாம் போட்டு கொண்டாந்து வச்சிருந்துச்சு. சரி சரிம்மா. அதோட தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதா இருக்கு, இல்லன்னா நல்லா இருந்தேன். அதால தம்பி கொஞ்சம். இப்ப நிறைய வீடுங்க வந்து கட்டி கொடுத்துருக்கீங்க இந்த ஏரியாவுல. ஆமாண்ணா. எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆமாண்ணா. இப்ப நம்ம கட்டி கொடுத்த வீடுங்களை போய் இப்ப நம்ம பாக்க முடியுங்களா? தாராளமா பாக்கலாம்ண்ணா. பாக்கலாங்களா? எல்லா வீட்டையும் பாக்கணுமா இல்ல? எல்லா வீடுனா இப்ப நீங்க ஒரு எவ்வளவு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க? 56 வீடு இது வரைக்கும் கட்டி கொடுத்துட்டேன். பரவாயில்லைங்க, இந்த சின்ன வயசுலயே ஒரு 56 குடும்பத்தை வந்து வாழ வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. இப்போ ஒரு நம்ம 56 வீட்டுல வந்து இப்ப எவ்வளவு வீட பாக்க முடியுங்க? இப்போதைக்கும் டைம் நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க வீட்டுக்கு? நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவீங்களா? அப்ப இங்க இருந்து பக்கத்துல இருக்க வீடு இப்போதைக்கு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல கட்டி கொடுத்துருக்கேன். சரிமா, அதை பாத்துடலாமா? மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ள இருக்க வீடுங்களும் நம்ம பாப்போம். இன்னொரு டைம் வந்து நாங்களும் மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவோம். அப்ப ஊட்டில இருந்து வந்து எல்லா வீடையும் பாக்கலாம். சரிங்களா? இப்ப நாங்க வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். இதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி வீடு நிறைய வீடு கட்டுறதுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு அது மாதிரி ஏதாவது நாங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்களும் வந்து உங்க மூலியமாவும் ராணியத்தை மூலியமா மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க. உங்க பேருங்க?
மாரியம்மன். நீங்க தான் வந்துட்டு இப்ப யூடியூப் மூலமா ஐயப்பன் வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சமைக்கிறது நீங்க தான் சொன்னாப்ல. மத்தவங்களுக்கு சமைச்சு போடுறது உங்களுக்கு கஷ்டமா இல்லைங்களா? எனக்கு சந்தோஷமா தாங்க இருக்கு. என் தம்பி இப்படி உள்ள ஒரு இதெல்லாம் செய்யறப்போ, சேவையெல்லாம் செய்யறப்போ, அதனால நான் சகச்சிகளா இல்ல, நான் சந்தோஷமா தான் செய்யறேன். பரவாயில்லைங்க. அதனால மனசார வயசானவங்களுக்கு செய்றீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க பசங்களும் நல்லா இருப்பாங்க. இதே மாதிரி என்னைக்குமே முடியாதவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் உங்க கையால சாப்பாடு செஞ்சு போடுங்க. அது வந்து நாங்களே கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். நீங்க கொடுக்கும் போது வயசானவங்க இங்க உட்காந்து சாப்பிடும் போது எங்க கையால நாங்க சாப்பாடு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது நீங்க கொடுக்கும்போது. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க. உங்க தம்பிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, கண்டிப்பா பண்ணுவோம். சரிங்க. நீங்க ப்ரோ? நானும் துக்குளி தான், ஐயப்பனோட தம்பி. ஐயப்பனோட கூட பிறந்த தம்பிங்களா? நீங்களும் ஐயப்பன் கூட சேர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இவர் வந்து ஐயப்பனோட மெயின் கேமராமேன்னே சொல்லலாம். ஐயப்பனுக்கும் ராணியத்துக்கும் ஒரு கேமராமேன் இவரு. அண்ட் ஐயப்பன் கூட இவர் நிறைய ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. ஐயப்பனை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். அதாவது குட் பாய், சிம்பிளா சொல்லணும்னா குட் பாய், நல்ல பையன். ஒருத்தவங்க ஏதாவது கஷ்டம்னு சொல்லி கேட்கும் போது அவங்களுக்கு ஓடி போய் அவங்களாவே எந்த ஊரு எங்கன்னு சொல்லி அட்ரஸ் கேட்டு அவங்களாவே அவங்க வீட்டுக்கே போய் அவங்களுக்கான என்ன ஒரு உதவி செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாப்புல. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறது, மற்றபடி எக்ஸெட்ரா அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏதாவது ஜாமான் ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும் போகணும் வரணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறது, பொருளுக்கு சமைச்சு வயசானவங்களுக்கு முதியோர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது, எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பையன் தான். அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. நல்ல பையன், குட் பாய். பாய் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. இதே மாதிரி எப்பவும் சொல்லல, ஒரு நீங்களே வந்து அவங்க கூட இருந்தாலே அந்த பழக்கும் போது அந்த பழக்க வழக்கத்திலே தெரியும். பையனுக்கு அவரும் வந்து ரொம்ப போய் வேலை செஞ்சுலாம் இதுல விவசாயத்துல வேலை பார்த்து அதுல இருந்து வர வருமானத்துலதான் அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரன் பண்ணிக்கிட்டு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல பையன் மாதிரி. அவர் கூட எப்பவுமே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஆதரவா இருக்கும். அப்பதான் அவருக்கு ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்றது வந்து ஒரு ஆளா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 4 பேர் சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் அவருக்கு நல்ல ஒரு ஹெல்ப். மக்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரவாப்ல. கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி.